பெரிய சூர மாதிரி சத்தியம் வேற பண்ணிட்ட. இப்ப கொடுத்த வாக்க நீ எப்படிடா காப்பாத்த போற? ராமனுக்கு ஒரே வார்த்தை ஒரு வில்லுங்கிறது அந்த காலத்து கதை. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேச மாட்டியா? ஜக்கிய பத்தி உங்களுக்கு தெரியும்ல. அவன் பெரிய சனிடா. நம்ம குடும்பத்தை பாழாக்குறதுக்குன்னே பிறந்தவன். அவன்கிட்ட போய் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டியே. இப்ப 8 லட்சம் ரூபாய் பணத்துக்கு எங்க போவீங்க? சாப்பாட்டுக்கே வழி இல்லாத வீட்டுக்கு இது ஒண்ணுதான் கேடு. 8 லட்சங்கிறது உனக்கு விளையாட்டா போச்சாடா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இனிமே இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டேன். அப்பா, எல்லாருமா பேசிதானே முடிவெடுத்திருக்கோம். இப்ப ஏன் திடீர்னு வேற மாதிரி பேசுறீங்க? இந்த ஊர்லயே வாழ்ந்து சாகணும்னு எங்கேயாவது எழுதி கொடுத்திருக்கோமா? வேற ஊருக்கு போனாலும் நம்ம வாழ முடியும். நான் இது வரைக்கும் சமையல் வேலையை செஞ்சவங்கிறது உண்மைதான். வேற ஊருக்கு போனா வேற வேலை ஏதாவது கிடைக்கும். ஆனா இது அந்த தாய் குடியிருக்கிற கோயில். உனக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்க அப்பா ஸ்ரீ சக்கரத்தை ஆராதிக்கிறவரா இருந்தாரு. நான் பிரசாதத்தை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு தவம்னு சொல்ல முடியாது. இதை ஒரு சேவையா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு சம்பளம் கிடைக்கிறது என்னமோ உண்மைதான். அது என் உடல் செய்யற வேலைக்கு. ஆனா மனச முழு பக்தியோட அந்த தாய்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அதுவும் ஒரு தவம் மாதிரி தானே. எங்கேயோ ஏதோ குறை நடந்திருக்கு. நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும்னா நான் இந்த ஊர்ல தானே இருந்தாகணும். அப்பா, தயவு செஞ்சு பிரமையில இருந்து வெளியே வரீங்களா? அவளுக்கு சேவை செஞ்சது உண்மைனா அவ வந்து காப்பாத்திருக்கணும். அந்த தாய் என்ன செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். என் நாக்குல வந்து உட்காந்துக்கிட்டு நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்ல வச்சிருக்கான்னா அவ மனசுல ஏதோ இருக்கு. அப்பனா சரிப்பா, அவ வந்து 8 லட்சத்தை கொடுக்கறாளான்னு பாக்குறேன். அந்த தாய்க்கு 8 லட்சம் பெரிய விஷயம் இல்ல. அதுக்கும் வழி காட்டுவா. எனக்கு என்னமோ இனிமே அந்த தாய் காப்பாத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நாம மூழ்கி போயிட்டு இருக்கோம்னு தான் தோணுது. ஏம்மா? வீட்டுல இருந்த ஸ்ரீ சக்கரம் தொலைஞ்சு போனதுனால மனசுக்குள்ள என்னமோ பயம் வருது சேகரா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஸ்ரீ சக்கரம் தொலைஞ்சு போச்சா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? அப்பா பிரதிஷ்டை பண்ணதுமா அது? ஸ்ரீ சக்கரத்தை பத்தி அப்பா பெருமையா பேசியிருக்காரு. அது தொலைஞ்செல்லாம் போகாது, நம்ம வீட்டை விட்டு அது எங்கேயும் போகாதுன்னு அப்பா சொன்னாரு. இப்ப எங்கம்மா போச்சு? அந்த தாயே நம்ம வீடு வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாடா. இல்லைன்னா உன் பொண்ணு அவ வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருப்பா. என்னத்த சொல்றது? சுந்தரி அப்படி பண்ணிருக்க மாட்டா. தாயே சக்கரேஸ்வரி, ஏம்மா எங்க வீட்டை விட்டுட்டு போயிட்ட? திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு அனுப்ப வச்சிட்டீங்க. உண்மையான மனசோட உனக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல. என் சேவை உனக்கு பிடிக்கலையாம்மா? அப்படி என்னம்மா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நீ ஏன் இப்படி பண்ண?